வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் தான் வைக்க போகிறோம். நாம் மாடியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா, இந்த லீஃபு சித்திரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடியினுடைய ரொம்ப ரொம்ப அருமையான லீஃப் தான் இது. இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதை கழுவி நாம் இஞ்சியோடு சேர்த்து தான் பயன்படுத்த போகிறோம். இந்த லீஃபை நாம் கழுவி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் என்னென்ன பொருள் இதுக்கு இந்த கஷாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், நாம் இதில் ஒரு சில விஷயத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் சித்திரத்தை லீஃபு. பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையானது நமக்கு தேன். நான் பெரும்பாலும் லயன் ஹனி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப தரமான ஒரு நல்ல தேன் தான் இந்த லயன் ஹனி. இதில் பெரிய பாட்டில் சின்ன பாட்டில் எல்லாமே இருக்குது. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு எடுக்க போகிறது மஞ்சள். மஞ்சள் நம்ம ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். சும்மா இதை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். இஞ்சி பாருங்கள், நான் இந்த இஞ்சி எதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ முளை வந்திருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் கட் பண்ணி நாம் இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இஞ்சி செடிகள் ரொம்ப நல்லா கிடைக்கும். அது காமிக்கிறதுக்காகவும் இந்த இஞ்சி நாம் இதில் மெடிசனுக்கு போடுறோம் அப்படின்றது மறக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காகவும் தான் நாம் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், மிளகு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம சின்ன பீஸ் 2 பீஸ் மஞ்சள் போட்டிருக்கோம். அதே போல் இஞ்சி சேர்த்துருக்கோம். நம்ம இதை மிக்சியில் போடணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா இடித்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ரொம்ப அரையக்கூடாது, சும்மா நசுக்கி தான் இதை எடுக்கணும். நம்ம இதோட நாம் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக சேர்க்கணும், ஏன்னா காரம் அதிகமாகிடும். தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகோட காரம் வெயில் நேரம் ஆனதுனால ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரம் நம்மளுடைய ஈழைகள் சளிகள் எல்லாமே நெஞ்சு சளி எல்லாமே நமக்கு எடுத்து கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இது போடுறேன். பார்த்தீங்க இல்லையா, ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் மிளகு எடுத்துக்கோங்க. இப்போது அதையும் நம்ம ஒன்று பகுதியாக இடிச்சுக்கலாம். ரொம்ப காரம் நமக்கு வேண்டாம். நம்ம கொதிக்க வைக்கும் போதே அதனுடைய எல்லா எசன்ஸும் நமக்கு இறங்கிடும். பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோதான். காரம் நமக்கு அளவுக்கு மேலே காரம் தேவை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் காரம் சேர்த்தா நமக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் காரம் சேர்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த கஷாயத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாமா? பாருங்கள், நான் இப்போது இந்த செம்பில் தான் ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நாம் அதில் இந்த இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, மஞ்சள், மிளகு இதை நாம் சேர்த்துக்கிறோம். இல்லையா, ரொம்ப எளிமையான ஒரு கஷாயம்தான். ஆனால் ரொம்ப அதனுடைய பலன் ரொம்ப அதிகம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, புற்றுநோயில் இருந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த கஷாயம் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாள் முன்னாடியே நான் படிச்சுட்டேன். அதனால் இதை அடிக்கடி நான் என்னுடைய ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் உங்களுக்கு இது நான் இந்த கஷாயத்தை போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லீஃபெல்லாம் எடுத்து நாம் இதை பார்த்திங்க இல்லையா, அந்த லீஃபெல்லாம் நாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம்.
ஒரு கையிலேயே நான் வந்து கேமராவை பிடிச்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக இதில் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாமா? இடிச்சும் நாம் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 விதமாக நாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவில் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இடித்து போடுற மாதிரி இருந்தால் நாம் இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்படி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி இப்படி கட் பண்ணி நம்ம அதில் போட்டுட்டு சும்மா ஒரு 2 இடி இடித்து கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அதனுடைய மருத்துவ பயன் வந்து நமக்கு நல்லா தான் கிடைக்கும். இதை பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி நாம் இதை வந்து இடிச்சும் நாம் சேர்த்துக்கலாம். பாருங்க காமிக்கலாம், இந்த மாதிரி இடித்து நாம் சேர்த்துக்கணும். எல்லா இலையும் வந்து நாம் இந்த மாதிரி நம்ம இடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். இப்போ நாம் இடித்தது எல்லாத்தையும் நம்ம வாரி வந்து இதில் போட்டுட்டோம். எல்லாத்தையும் இடித்து எடுத்தது ரொம்ப நம்ம வந்து போட்டு இது பண்ணக்கூடாது, சும்மா நசுக்கி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நசுக்கி போட்டிருக்கோம். நீங்கள் லீஃபை கட் பண்ணி கூட போடுங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். மிக்சியில் போட்டு அரைக்கவும் தேவையில்லை. ஏன்னா அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப வந்து அது ஜூஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நாம் இதை வந்து அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். மஞ்சள் போட்டிருக்கோம், இஞ்சி நசுக்கி போட்டிருக்கோம், மிளகு, அதுக்கப்புறமா இந்த சித்திரத்தையினுடைய லீஃபு, வசம்பு கூட நான் இந்த மாதிரி வசம்புனுடைய லீஃபு, வசம்பு இதெல்லாம் வந்து வசம்பு வந்து முழுசு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி நான் பண்ணி குடிச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். பேசாமல் இருக்கிறாங்க இல்லையா குழந்தைகள், 3 வயசு வரைக்கும் பேசாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நாம் இந்த மாதிரி கஷாயம் வச்சுட்டு சும்மா அளவு கம்மியாக ஒரு 5 மில்லி அந்த மாதிரி எடுத்து தேனில் கலந்து கொடுத்தா குழந்தைகள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரத்தையை பற்றி நம்ம பார்த்துடலாம். வசம்பு இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றின இது வந்து நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இந்த கஷாயம் வந்து நல்லா நமக்கு கொதிச்சாச்சு. நம்ம இப்போ அதை இறக்கி வச்சுருவோம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம கலந்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதை இப்போ நாம் வடிகட்டிடுவோம். என்ன ஒரு கலராக கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த லீஃப் வந்து நான் இன்னும் திருப்பி ஒரு தடவை நான் அதை பயன்படுத்திப்பேன். கஷாயத்தை எடுத்துகிட்டு நான் அந்த லீஃபை வந்து கீழே போடுறதில்ல. இந்த லீஃபில் திருப்பி வாட்டர் போட்டு திருப்பி நான் இதை கஷாயம் பண்ணி நாளைக்கு நான் குடிச்சிருவேன். குறைஞ்சது வந்து இது 3 வேளையாவது நாம் வந்து சூப்புன்னு சொல்கிறேன். எனக்கு சூப்பு பண்ணி பண்ணி பழகிடுச்சு இல்லை. இந்த கஷாயத்தை வந்து குறைஞ்சது பாருங்கள் எவ்வளோ ஒரு கலராக இருக்குது பாருங்கள், எப்படிப்பட்ட கலரில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்க இல்லையா? இதை வந்துட்டு நாம் குறைஞ்சது வந்து ஒரு 3 நாளாவது நாம் இதை வந்து காலை மாலை 2 வேளையிலையும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்க இல்லையா? பாருங்கள் எப்படிப்பட்ட கலரில் நமக்கு இது கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் கண்டிப்பாக போடணும். மஞ்சள் வந்து ஜலதோஷத்தையும் சளியையும் நமக்கு வந்து மூக்கடைப்பு எல்லாத்தையும் வந்து நமக்கு சரி செய்து கொடுக்கும். தலையில் இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் வந்து இது வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மூலிகை தான். வசம்பு கூட நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வசம்பு கூட இந்த மாதிரி நம்ம கஷாயம் வச்சு இதே மெத்தடில் தான் கஷாயம் வச்சு நம்ம குடிக்கணும். அதுவுமே வந்து நம்மளுடைய சளி, அப்புறம் வயிறில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குது பாருங்கள், எப்படிப்பட்ட விஷத்தன்மையான உணவுகள் நம்ம சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது பூச்சிகள் நம்மளை கடித்தாலும் சரி வந்து நமக்கு வந்து அதை வந்து உடனடியாக நமக்கு வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த சித்தரத்தை, வசம்பு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் அப்படி தான். பாருங்கள், நமக்கு இப்போ வந்து கஷாயம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கஷாயத்தை தான் நாம் என்ன செய்யணும்னா எல்லாருமே குழந்தைகள் ஒரு 5 மில்லின்னு சொல்லுவாங்க, அது 5 மில்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரிய குழந்தைகள் 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள், ஒரு 5-6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு 10 கொடுக்கலாம், 10 மில்லி கொடுக்கலாம். பெரியவங்க வந்துட்டு நாம் ஒரு 25 மில்லி வந்து நாம் குடிக்கலாம்.
அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக இதை எடுத்துக்கக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இதை இந்த மாதிரி வந்து நான் செஞ்சு காமிச்சேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அளவை கம்மி பண்ணி தான் குடிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கஷாயத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இது வந்து நமக்கு ஒரு ஹோம் ரெமெடி. சீக்கிரமாக நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த கஷாயம்தான் இது. இதை எல்லோரும் அவங்கவுங்க வீடுகள்லாம் பண்ணிவிடுங்க. பண்ணி வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சு சளி அதிகமாக நெஞ்சு சளி, அப்புறம் வந்து ஈழ், அப்புறம் வந்து வீசிங் மாதிரி வரும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மருந்து. இன்றைக்கி இந்த சூப்பரான ஒரு மூலிகை மருந்தை பற்றி ஒரு கஷாயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி சேனல்லிருந்து ஸ்நேகிதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.